வீரகேசரி பத்திரிகையின் செய்தி. நீலகாமம் அராஜகத்தை எதிர்த்து கொழும்பில் அமைதி போராட்டம். தோட்ட நிர்வாகத்துக்கு 21 நாட்கள் காலக்கெடு. ஜனாதிபதி செயலகத்தில் மகஜர் கையளிப்பு என்பது இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் செய்தியாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் பார்க்கலாம். ரத்தினபுரி காவத்தை நீலகாமம் தோட்டத்தில் கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி தலைக்கவசம் அணிந்த குழு ஒன்று அங்கு தற்காலிகமாக அமைக்கப்பட்டிருந்த குடியிருப்பொன்றை பலவந்தமாக அகற்றி அங்குள்ள மக்களை அங்கிருந்து வெளியேற்று செய்த சம்பவம் தொடர்பான விடயத்தை மையப்படுத்தி அதில் வாழ்ந்து வந்த இளைஞர் ஒருவர் மீது தாக்குதல் மேற்கொண்டிருந்தது. எனவே இந்த தாக்குதல் சம்பவத்துக்கு எதிர்ப்பினை வெளியிட்டு மலையகத்தின் பல பகுதிகளிலும் தொடர்ச்சியாக போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் நேற்று செவ்வாய்க்கிழமை அதனை அடிப்படையாக கொண்டும் நாம் மலையகம் அமைப்பினால் நாம் நீலகாமம் என்னும் துணைப்பொருளில் கொழும்பு ஐந்துலாம்பு சந்தையில் அமைதி போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. மலையகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் சிவில் சமூக அமைப்புகள், மத தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருந்தார்கள். தோட்டங்களில் கூலிப்படை எதற்கு, அஞ்சோம் அடிபணியோம், எங்கள் மண் எங்கள் உரிமை, வீழ்வோம் என நினைத்தாயோ என்ற வாசகங்கள் எழுதப்பட்ட பதாகைகளை ஏந்தியவாறு போராட்டம் தொடர்ந்தது. இதன் போதும் நாம் மலையகம் தீர்மானம் வாசிக்கப்பட்டதோடு ஜனாதிபதி செயலகத்தின் பொதுமக்கள் தொடர்புகள் பிரிவின் பிரதி பணிப்பாளர் நாயகம் சமிந்த பரணமானவிடம் இத்தீர்மானம் கையளிக்கப்பட்டது. அது மாத்திரமின்றி குறித்த தீர்மானத்துக்கு அமைய எதிர்வரும் 21 நாட்களுக்குள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தீர்வு வழங்கப்படாவிட்டால் இந்த விடயத்தை சர்வதேசம் வரை எடுத்து செல்ல திட்டமிட்டிருப்பதாகவும் போராட்ட ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதன்போது கருத்து வெளியிட்ட நாம் மலையக அமைப்பினுடைய ஏற்பாட்டாளர் தெரிவிக்கின்ற போது கடந்த 22ஆம் தேதி காவத்தை நீலகாமம் பிரதேசத்தில் ஓய்வு பெற்ற இராணுவத்தினர் கொண்ட குழுவை வைத்து அந்த தோட்ட நிர்வாகம் அங்குள்ள மக்கள் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறது. தாமே அவர்களை பாதுகாப்பு பணிக்கமர்த்தியுள்ளதாக தோட்ட நிர்வாகம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. பாதுகாப்பு பணிக்கு அமர்த்தப்பட்டிருப்பவர்கள் அந்த பணிகளில் மாத்திரம் ஈடுபட வேண்டும். ஆனால் அவர்கள் முழுமையாக முகத்தை மறைக்கும் தலைக்கவசத்தை அணிந்து கொண்டு அங்குள்ள அப்பாவி மக்கள் மீது மேற்கொண்ட தாக்குதல்களில் 2 காயமடைந்திருக்கிறார்கள். அவர்களது குடியிருப்புகளும் உடைக்கப்பட்டுள்ளன. இது எந்த வகையிலும் நியாயமாகும். இவ்வாறு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கோரிய இந்த போராட்டம் இடம்பெறுகிறது என்பதாகவும் நேற்று தினம் அந்த போராட்டத்தை ஏற்பாடு செய்தவர்கள் தெரிவித்த தகவலும் பிரதானமான செய்தியாக இருப்பதை